ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒர்க்கு வெயிட்டேஜ் படி வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எந்த டாப்பிக்கை பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து தனி வட்டி கூட்டு வட்டி பார்க்க சொல்லி சொன்னேன். அடுத்து வந்து ஏபிஜிபி சொன்னேன். அதுக்கடுத்து வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சொன்னேன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க் வந்து குரூப் 4 2022 வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், முகேஷ் ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார்? பாருங்க, இப்போ வந்து 2/7 பகுதி வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுங்க, அப்படியே அந்த 2/7ங்கிறத தலைகீழாக போட்டுக்குங்க. 7/2 தலைகீழாக போட்டுக்கிட்டு இப்போ 2 6 மீதி 1 1/2 இதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கணக்கு, ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூ. 1387 பெற்றார். அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக ரூ. 1752 பெற்றிருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காணும். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் தான் இது. இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து ஷார்ட்கட்டில் நான் எப்படின்னு சொல்கிறேன். 2 மெத்தடில் போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஓகே. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் ஒருத்தர் வந்து சம்பளம் வந்து எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு, 1387 ரூபா. அவர் வந்து கொஞ்ச நாள் லீவ் போட்டிருக்கிறாரு. அது லீவ் லெஸ் பண்ணது போக 1387 ரூபா வாங்கியிருக்கிறாரு. அவர் லீவு போடாமல் வந்திருந்தால் 1752 ரூபா வாங்கியிருப்பாரு. அப்போ வந்து எத்தனை நாள் அவர் வேலை பார்த்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, அவர் மொத்த சம்பளம் இருக்கு இல்லையா, அந்த மொத்த சம்பளத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நாள் சம்பளம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஒரு நாள் சம்பளத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, மொத்த சம்பளத்தை மொத்த ஒர்க்கிங் டேஸ்னால டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் கிடச்சிடும். அப்போ ஒர்க்கிங் டேஸ் வந்து நமக்கு கொடுக்கல. அப்போ ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் வந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து மாறுபடும். சில ஆஃபீஸில் வந்து சண்டே மட்டும்தான் லீவ் விடுவாங்க. சில ஆஃபீஸில் சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் விடுவாங்க. சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவில் வந்து செகண்ட் சாட்டர்டேவும் 4th சாட்டர்டேவும் லீவ் விடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆஃபீஸும் வந்து வேரி ஆகும் அந்த ஒர்க்கிங் டேஸ். அதனால நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, மினிமம் ஒர்க்கிங் டேஸ் வந்து 22 டேஸ், மேக்ஸிமம் ஒர்க்கிங் டேஸ் வந்து 27 டேஸ். மொத்தம் எத்தனை டேட் இருக்குது? 6 இது இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவருடைய சம்பளம் எவ்வளவு, மொத்த சம்பளம் எவ்வளவு வாங்கியிருப்பாரு, 1752. இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, 6 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரால் இந்த இது வந்து டிவைட் ஆகும். இந்த 6 இதில் வந்து ஏதோ ஒரு நம்பர்னால இந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும். இப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் 24 வந்து டிவைட் ஆகும். ஓகேவா? அப்போ 24ல் டிவைட் பண்ணிங்கன்னா 73. அப்போ அவருடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு, 73 ரூபா. அப்போ ஒரு நாள் சம்பளம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எத்தனை நாள்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகே. இப்போ அவர் வாங்கின சம்பளம் எவ்வளவு, 1387 ரூபா. ஓகேவா? இந்த ஒரு நாள் சம்பளத்தினால லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவர் எத்தனை நாள் வேலை பார்த்தாருன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ அவர் 19 நாள் வேலை பார்த்தார். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஈஸியாக போட்டுட்டீங்க, நாங்கள் எப்படி வந்து இதை ஒன்று டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணி பார்க்குறது, டைம் ஆகும் எக்ஸாம் ஹாலில் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ இந்த 6க்குமே வகுபடும் விதிகள்னு இருக்குது. அந்த வகுபடும் விதிகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இதை வந்து எதனால கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது வகுபடும் விதிகள் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா டைம் பிடிக்குதான், இது எப்படி நீங்கள் வந்து ஷார்ட்கட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். வகுபடும் விதிகள் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5ஆல் டிவைட் ஆகுமா, இது ஆகாது. அப்போ எடுத்துமே இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். மீதி வந்து 5 நம்பர் தான். இப்போ இதுக்கெல்லாம் வகுபடும் விதிகள் தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து டிவைட் ஆகுமா ஆகாதாங்கிறத சீக்கிரம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே. உங்களுக்கு வந்து வகுபடும் விதிகள் வேணும், நான் இந்த ப்ரொசீஜர் படியே இந்த ப்ராப்ளத்தை வந்து பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க, எனக்கு வகுபடும் விதிகள் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோவில் வகுபடும் விதிகள் உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா?
நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க, மெஜாரிட்டியாக எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நான் வந்து வகுப்படும் விதிகள் நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, எனக்கு இந்த மெத்தட் வேண்டாம், இது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஷார்ட்கட். ஆனால் வகுப்படும் விதிகள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் இது கேன்சல் ஆகிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே இந்த வேலை போகலாம். இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 1387க்கும் 1752க்கும் ஹெச்சிசிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹெச்சிசிஎஃப் தான் வந்து இந்த ஒரு நாள் சேலரி. ஓகேவா? ஹெச்சிசிஎஃப் எடுத்து அந்த ஃபார்மேட்லேயும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எது பெஸ்ட்டாக இருக்கோ, நான் ரெண்டுக்கும் ஹெச்சிசிஎஃப் எடுத்து செய்கிறீங்கனாலும் செய்யுங்க, இல்லை இந்த மெத்தட் வேணும்னீங்கன்னா வகுப்படும் விதிகள் நீங்கள் சொல்லித்தான்னு சொன்னீங்கன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மெஜாரிட்டி எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ நான் அதை பொறுத்து வகுப்படும் விதிகளுக்கு தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா என்னங்கிறத எதாக இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி 2023 மற்றும் 24 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது வந்து மேத்ஸு தமிழ் வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணி பிடிஎஃபாக வந்து வீரதீரன் டிஎன்பிஎஸ்சிங்கிற டெலகிராம் லிங்கில் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி தமிழுக்கு வந்து இலக்கணம், பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தொகுப்பெல்லாம் வந்து நான் வந்து டிஎன்பிசிங்கிற சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கேன். ரெண்டுமே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.